இன்னைக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 21 மூலிகை செடி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குமோ அதை நீங்கள் க்ரோ பண்ணுங்க. அதிகபட்சமான மூலிகை செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்க. துளசி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கொடுக்கும். மாடி தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே கூட இந்த துளசி வந்து க்ரோ பண்ணலாம். நைட்டில் கூட ஆக்சிஜன் கொடுக்கும். ஒரு 20 ஹவர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு ஆக்சிஜனை வந்து கொடுக்கும். துளசி செடி பார்த்திங்கன்னா அதோடைய விதைகள் மூலமாக நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை. இதன் இலைகளை வந்து நம்ம கஷாயம் செய்து சாப்பிடலாம். சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஹார்ம்ஃபுல்லான கேஸஸை வந்து இது அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் ரொம்ப நல்லது. நான் நிறைய செடி வந்து வச்சுருக்கேன், நீங்களும் க்ரோ பண்ணுங்கள். கற்பூரவள்ளி பார்த்திங்க அப்படின்னா இலை வந்து ரொம்ப மனமாக இருக்கும். கஷாயம் செய்யலாம். இருமல் செடிக்கு ரொம்ப நல்லது. தண்டு வச்சு நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். கற்பூரவள்ளி செடி பார்த்திங்க அப்படின்னா இதோடைய இலைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம ரொம்ப சுலபமாக க்ரோ பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதை வந்து அதிகரிக்கும், ஸ்ட்ராங்காக்கும். வாசனை மிக்க செடி. இதை நீங்கள் க்ரோ பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த செடி எல்லார் வீட்லேயுமே க்ரோ பண்ணலாம். சளி இருமலுக்கு இதோடைய சாற்றை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம கஷாயம் செய்யும் போது கூட இந்த இலைகளை வந்து பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா செடி முருங்கையை நம்ம வந்து மாடியில் வைக்கலாம். ரொம்பவே நல்லது. இதில் வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது. ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோடைய லெவலை வந்து அதிகப்படுத்தவும் இது வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குது. ரத்த சோகை இது வந்து வராமல் தடுக்க முடியும். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். முருங்கை இதையுமே நம்ம டெரஸில் க்ரோ பண்ணலாம். இதோடைய இலை, பூ, காய் இது எல்லாமே நம்மளுக்கு நிறைய நன்மை வந்து தரும். செம்பருத்தி இந்த இலை மற்றும் பூ இதுவுமே வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. முடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி வந்து யூஸ் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மருதாணி பிளான்ட் வந்து விதைகள் மூலமாக ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நம்ம டெரஸில் ஒரு க்ரோ பேக்கில் கூட இதை க்ரோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக சாயிலில் வைக்கலாம். இது வந்து ஒரு எவர்கிரீன் பிளான்ட். இதோடைய இலைகள் வந்து ஹேரோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மருதாணி பிளான்ட் இருந்துச்சுன்னா வாங்கி க்ரோ பண்ணுங்கள். கருவேப்பிலையுமே வந்து ரத்த சோகைக்கு உதவியாக இருக்குது. ரொம்பவே நல்லது. இதையுமே நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். கருவேப்பிலை பிளான்ட் இதுவுமே நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். இதோடைய விதைகள் மூலமாக நம்ம இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். மருத்துவ குணம் வந்து இந்த இலைகளில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியோட வளர்ச்சிக்கு முடிக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம பவுடர் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான்ட்டையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். மணத்தக்காளி வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும், சின்னதாக குட்டியாக உங்களுக்கு பிளாக் கலரில். இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த கீரையுமே நீங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். பிரண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்புக்கு வந்து போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸாக இருக்குது. இதில் அதிகமான கால்சியம் இருக்குது. இதையுமே நீங்கள் ஒன்றில் சேர்த்துக்கோங்க. பிரண்டை பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்டெம்ஸ், இந்த தண்டை வச்சு நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இதோடைய வேர் மற்றும் தண்டு வந்து மருத்துவ குணம் கொண்டது. ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம். போன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். தூதுவளை இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறந்த ஒரு செடிக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம துவையல், அதே மாதிரி குழம்பு, ரசம் இது எல்லாமே வச்சுக்கலாம். தூதுவளை இலை செடி ஈஸியாக நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை. தூதுவளை பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக முட்கள் இருக்கும் இலைகள். அதுக்கப்புறம் ஸ்டெம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முட்கள் இருக்கும். இந்த இலைகளை வந்து நம்ம கஷாயம் வந்து செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாக சுலபமாக நம்ம க்ரோ பண்ணலாம். இதில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க சீட்ஸ்லாம் வச்சு பிளான்ட்டை நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டையுமே நீங்கள் வீட்டில் கட்டாயமாக க்ரோ பண்ணுங்கள். சுண்டைக்காய் செடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையுமே நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். கசப்பு தன்மை இருந்தால் கூட மருத்துவ குணம் வந்து இதில் அதிகமாக இருக்குது.
சுண்டைக்காய் செடி நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். அதிக மருத்துவ குணம் வந்து இதில் இருக்குது. கசப்பு தன்மை கொண்டது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தும். இதுவுமே நீங்கள் உங்கள் வீட்டில் டெரஸ் கார்டனில் க்ரோ பண்ணுங்கள். புதினா வந்து நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். புதினா நம்ம வீட்டில் ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நம்ம கடையில் வாங்கும்போது இலைகள் எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த சின்ன ஸ்டெம்ஸை நம்ம ஊனி வச்சோம் அப்படின்னா புதுசாக இலைகள் வந்து வரும். மருத்துவ குணம் கொண்டது. நொச்சி இலை இதுவுமே வந்து ரொம்ப நல்லது. பாடி பெயினை வந்து அது நல்லா ரெடியூஸ் பண்ணும். இந்த இலைகளில் வந்து கொதிக்கிற தண்ணீரில் போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாடி பெயின் வந்து இதாகிடும். அதேமாதிரி இந்த காய்ந்த இலைகளை வந்து நம்ம புகை மூட்டி கொசு விரட்டியாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பூச்சிகளையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நொச்சி இலை வந்து யூஸ் ஆகும். இதுவுமே ரொம்ப ஈஸியாக ஸ்டெம் கட்டிங் மூலமாக க்ரோ பண்ணிக்க முடியும். மஞ்சள் வீட்டில் சுலபமாக க்ரோ பண்ணலாம். விதை கிழங்குகள் மூலமாக நம்ம க்ரோ பண்ணலாம். உணவுக்கு பயன்படுவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமும் கொண்டது. முடக்கத்தான் கீரை இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி பெயினுக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம ரசம் துவையல் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை கூட ஊற்றி நம்ம கொடுக்கலாம். முடக்கத்தான் செடி வந்து இதோடைய விதைகள் மூலமாக நம்ம இந்த செடியை வந்து க்ரோ பண்ணலாம். மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை, மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து பலூன் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட ஃப்ளவர்ஸ் வந்து குட்டி அவங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இந்த இலைகள் வந்து ரொம்ப நல்லது. இதோடைய விதைகளை நம்ம வந்து சேகரித்து வச்சுட்டு நம்ம இதை வந்து க்ரோ பண்ணலாம். கொடி வகையை சார்ந்தது. நீம் பிளான்ட் இதுவுமே நம்ம டெரஸில் க்ரோ பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். ஆலோவேரா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்லேருந்து ஒரு சின்ன பேபி பிளான்ட் எடுத்து வச்சிட்டாலே போதும், நல்லாவே வளர்ந்து வந்துடும். லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான், ஒரு சக்குலண்ட் பிளான்ட். இதோட ஜெல் வந்து நம்ம ஹேருக்கு கூட அப்ளை பண்ணலாம். நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது இந்த பிளான்ட்டில். அகத்திக்கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நல்லது. மாதம் நம்ம வந்து 2 முறை எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை சாப்பிடும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அகத்திக்கீரை நம்ம வந்து டெரஸில் கூட க்ரோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாக இதை க்ரோ பண்ணலாம். போன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. போன்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். எதிர்ப்பு சக்தியும் இது வந்து அதிகரிக்கும். திருநீற்று பச்சிலை இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டையுமே நம்ம க்ரோ பண்ணலாம். நல்ல ஒரு வாசனை அதிகமாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. இதோடைய விதைகள் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு இல்லாமல் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் தரக்கூடியது. இதையுமே நீங்கள் வந்து க்ரோ பண்ணலாம். இதன் விதைகள் மூலமாக நம்ம இந்த செடியை ஈஸியாக க்ரோ பண்ணலாம். மருத்துவ குணம் வந்து நிறைந்தது. இதோடைய இலைகள் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். விதைகள் கிடச்சிச்சின்னா நீங்களுமே இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வெற்றிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நம்ம க்ரோ பண்ணலாம். இதுவுமே நல்ல இந்த சளிக்கெலாம் நம்ம வந்து அதோடைய இலைகளை வச்சு நம்ம கஷாயம் செஞ்சு சாப்பிடலாம். அதுவுமே நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். வெற்றிலை செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஸ்டெம் கட்டிங் மூலமாக நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இந்த இலைகள் வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டது. ஒரு கொடி மாதிரி இது வளரும். இதோடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மருத்துவ குணம் அதிகமாக இருக்க இந்த வெற்றிலையை நீங்களுமே வீட்டில் க்ரோ பண்ணலாம். ரொம்ப சுலபமாக வளரும். இதோட கொடிக்கு நம்ம ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வளரும். நித்திய கல்யாணி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை. இதையுமே நீங்கள் வந்து வீட்டில் க்ரோ பண்ணலாம். குப்பைமேனி இலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தானாகவே வளரக்கூடிய ஒரு இலை. இதுவுமே நம்ம வீட்டில் க்ரோ பண்ணலாம். நல்ல ஒரு மூலிகை செடி தான் இது. குப்பை மேனி வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வளரும். நம்ம வந்து எல்லா இடங்களிலுமே இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இது வந்து தோல் நோய்க்கு நல்லது. இதையோட இலையோட சாற்றை வந்து நம்ம தோல் நோய்க்கு போடுவாங்க. நல்ல ஒரு மருத்துவ மூலிகை. இது வந்து சளிக்குமே ரொம்ப நல்லது. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.